நீ கடம்பூர் செல்ல முடியுமா? இளவரசே, பார்த்திபனுக்கு சோழநாடு நன்றாக தெரியும். அவன் போகட்டும், நான் இங்கே இருக்கிறேன். வரும் பௌர்ணமியில் கடம்பூர் சம்புவரையார் மாதிரி ஏதோ நடக்கக்கூடாத நடக்க வைப்பதாக உலகச் செய்தி. அது என்னவென்று நீ அறியவில்லை. பிறகு தஞ்சைக்கு சென்று சக்கரவர்த்தியிடம் நடந்ததை கூறு. குந்தலை பழைய நிலைக்கிறார், அவளிடம் நடந்ததை கூறு. ஏன் தயங்குகிறாய் வல்லவராயா? தைரியமாக செல். நானே ஏற்கிறேன் அரசே. காட்சி 2. இடம் நதிக்கரை. பங்கு பெறுவோர் வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் நம்பி, சிவபக்தர்கள் மற்றும் பெரிய பழுவேட்டரையர். சங்கராச்சாரியார் பஜகோவிந்த மூடமதே என்று உங்களை போன்ற முட்டாள்களை பார்த்து தாண்டா சொல்லியிருக்கிறார். சரிதான் நம்பி, உன்னுடன் பேசுவது எங்களிடம் மூடமதியாதான். ஏ முட்டாள், உன் தட்டியில் இருக்கும் மண்ணையும் சேர்த்து தாண்டா அளந்திருக்கிறேன். என் தலைக்குள் மண்ணா? உன்னோட குளிக்க மண், அதுவும் திரட்டு மண், பெருமண். என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? உன் நாவை இழுத்து வைத்து அறுத்து விடுவேனடா. நான் 6 சாஸ்திரங்களையும் உள்ளே வைத்திருக்கும் ஆழ்வார்க்கடியான் நம்பியடா. ஓ, ஏங்கே உன் தொப்பைக்குள்ள? என் தொப்பை பற்றி மட்டும் பேசாது. கரிமான், சாம்பல் பான். ஏய், எல்லார் சாமியும் ஒன்னதான் தம்பி. ஓ, அப்படியா? அப்படி பார்த்தால் அந்த ஒன்றுதான் என் பெருமாள் மகாவிஷ்ணு. எம்பெருமான் எல்லைகளற்றவர். சிவனின் முடியும் வடியும் காண நினைத்த எம்பெரு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன நடந்தது என்று மறந்தீரோ? டேய், உன் சிவபெருமான் பிட்டிற்கு மண் சுமந்ததை மறந்து விட்டாயா? என்ன சண்டை இது? சேச்சே, சிவன் விஷ்ணு எல்லாரும் ஒண்ணுதான். ஒரே கடவுள் வடிவம். இங்க எல்லாரும் கடவுள் தான். நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். ஓ, அப்படியா? அப்படியானால் இந்த குச்சும் கடவுளா? இங்கே பாருங்கள், கடவுள் கடவுளே உடனே. ஏய் கப்பா, இதோ இவான் கடவுள். உன் தனி கடவுளை விட கொஞ்சம் பெரிய கடவுள். ஐயோ, வீர வைஷ்ணவனை அடிக்கிறானே. வீர வைஷ்ணவன் என்று பார்த்தாலே தெரிகிறது. இப்போது சொல்லும், யார் பெரியவன்? சிவனா விஷ்ணுவா? நீ மேலே இருக்கும் வரை நீதான் பெரியவன். எழுந்திரும் ஐயா, எழுந்திரும். அடிப்பதை பார்த்தால் அறிவானவன் போல் தெரிகிறது. நீயே கூறும், விஷ்ணு பெரியவனா சிவன் பெரியவனா? நானே இருவரையும் வணங்கி கேட்டு பார்த்தேன். இருவரும் ஒரே உயரம்தான். பிரம்மாவையும் நேரில் கேட்டு பார்த்தேன். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அரியோ சிவன் ஒன்று, அரியார் வாயில மண்ணன் சொன்னார். 24 போர்களில் 64 விருதுகளை பெற்ற மாவீரர், சோழர் குலை காக்கும் தேவாதி தேவர், நிதியமைச்சர், பெரிய பழுவேட்டரையர் வரார், வரார், வரார். பெரிய பழுவேட்டரையர், அது தெரியும். பல்லக்கியா? பெரிய பழுவேட்டரையர் சோழ தேசத்தை ஆள்கிறார். அவர் இளம் மனைவியோ அவளையே ஆட்டி வைக்கிறார். அவள் பெயர் தான் நந்தினி. பழுவுருக்கி அவள் தான் அரசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்று கேட்கலாமா? யோ, விஷ்ணு விட நீதான் பெரியவர். இடியா? அதே ஐயா, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உன் பேர் என்ன? நானா? நான் இந்த உலகில் அழகிய பெண்கள் அதிகரிக்க வேண்டும் என ஆசைப்படுவேன். பெண்களின் அடியேன் போதுமா?
ஒரு வேலைக்காரனாக இட்டு செல்கிறாயா? போயா தொப்ப பக்தரே. போ போ, அங்கேதானே போகிறாய். காட்சி 3. இடம் கடம்பூர் சம்பூரராயர் மாளிகை. பங்கு பெறுவோர் கந்தமாறன், வந்தியத்தேவன், காவலாளிகள், பெரிய பழுவேட்டரையர், அமைச்சர்கள் மற்றும் மதுராந்தகன். பணி எங்கே செல்கிறாய்? வல்லவராயன் வந்தியத்தேவன். அதிலம் என்பது ஊர், அரையன் என்பது எனக்கு அளித்த பட்டம். உங்கள் அரசர் கந்தமாறன் எனது நண்பன். நானும் அவனும் ராஷ்டிரபுரத்தை போரிட்டோம். வழியை விடுங்கள். யாராக இருந்தாலும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அப்பா வந்து விட்டாயே. நண்பன் வந்தியத்தேவன், இனி உள்ளே அனுமதி. ரகசிய கூட்டம் தொடங்கியது. வணக்கம் சிற்றரசர்களே. சுந்தர சோழர் எப்படி சக்கரவர்த்தி ஆனார்? 24 ஆண்டுகளுக்கு முன்பு அரசராக வேண்டியவர் கண்டராதித்தர் அகால மரணமடைந்தார். அதனால் அவரது தம்பியின் மைந்தன் சுந்தர சோழரை அரசராக்கினார். தானாக ஆகவில்லை. நாம் அனைவரும் சேர்ந்துதானே அவரை அரசராக்கினோம். நம் கைகளால் தானே அவருக்கு முடிசூட்டினோம். ஏனென்றால் அப்போது மதுராந்தகன் சிறு குழந்தை. சிற்றரசர்களே, கண்டராதித்தரால் சுந்தர சோழருக்கு கடனாக கொடுக்கப்பட்ட சோழ நாட்டு மணிமுடியை அவர் திருப்பி தந்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ தனது மூத்த மகன் ஆதித்த கரிகாலனுக்கு பட்டம் கட்டுகிறார். இதை பற்றி மதுராந்தகனிடமும் ஆலோசனை கேட்கவில்லை. ஏன் நம்மிடமும் ஆலோசனை கேட்கவில்லை? ஏன் கேட்கவில்லை? செம்பியன் மாதேவியிடம் குந்தவையிடம் கேட்கப்பட்டது. சோழ நாட்டை கட்டி காக்கும் சிற்றரசர்களிடம் ஆலோசனை கேட்காமல் அரண்மனை பெண்களிடம் ஆலோசனை கேட்டுள்ளார்கள். அதற்கு நீங்கள் சிரிக்கிறீர்கள். அப்படியென்றால் நீங்களும் அரச முடிவுகளை பழுவூர் ராணியிடம் கேட்டுத்தானே முடிவெடுக்கிறீர். என்ன இது? அரசரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி? பொறும் அமைச்சரே, பிறகு எதற்கு இந்த கூட்டத்திற்கு ராணி நந்தினியின் பல்லக்கு? நல்ல கேள்வி. அதற்கு முன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மூத்தவரின் மகன் மதுராந்தகன் ஆட்சிக்கு வருவது சரியா, இளையவரின் பேரன் ஆதித்த கரிகாலன் ஆட்சிக்கு வருவது முறையா? எது சோழ நாட்டின் ஆட்சி முறை? மதுராந்தகன் இதற்கு மதுராந்தகன் ஒப்புக்கொள்வாரா? ஏதோ சிவபக்தராகி விட்டாராமே. அதற்கு இளவரசரே பதில் சொல்வார். வாருங்கள் இளவரசே, உங்களுக்கு முடிசூட காத்திருக்கும் சிற்றரசர்களை சந்தியுங்கள். இளவரசர் மதுராந்தக தேவர் வாழ்க! இளவரசர் மதுராந்தக தேவர் வாழ்க! இளவரசர் மதுராந்தக தேவர் வாழ்க! இளவரசே, நீரா இவ்வளவு நேரம் பல்லக்கில் இருந்தது? ஆமாம், நான் தான் கண்டராதித்த சோழனின் மகன். சோழ மணிமுடிக்கு உரிமையானவர். உங்கள் அனைவரின் ஆதரவை நான் இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் எனக்கு துணை புரியவில்லை. நீங்கள் அனைவரும் எனக்கு துணை நிற்பீர்களா? துணை நிற்போம். காட்சி 4. இடம் செம்பியன் மாதேவி அறை. பங்கு பெறுவோர் செம்பியன் மாதேவி மற்றும் மதுராந்தகன். மதுராந்தகா, நான் கேள்விப்படுவது உண்மையா? என்ன கேள்விப்படுகிறீர்கள்? நீ சோழ நாட்டு அரியணையில் அமர விரும்புகிறாயா? அம்மா, அரியணை எனக்குரியது. உனக்குரியதா? யார் சொன்னது? தந்தை அதை சுந்தர சோழர் கொடுத்து விட்டார். அதை நான் திரும்ப கேட்கிறேன். தந்தையின் கொடையை திரும்ப கேட்பதா? அம்மா, என் விருப்பத்திற்கு மாறாக என்னை சிவபக்தன் என்கிறீர்கள். நான் சிவபக்தன் இல்லை. நான் சோழ நாட்டின் அரசன். இதோ பார், கரிகாலரும் அருண்மொழியும் மாவீரர்கள். நீ கால் கூட எங்க தெரியாது. அம்மா, எனக்கும் மாவீரர்களின் துணை இருக்கிறது. அவர்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். என்னை மீறி நீ அரியணை ஏற முடியாது. நீ எல்லாம் ஒரு தாயா? என் நாட்டை இன்னொருவனுக்கு ஒப்படைக்க நீயே துணையா? இனி நான் சிவபக்தன் இல்லை. இதை என் தந்தையை சொன்னாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கடம்பூர் மாளிகையில் இருந்து பல்லக்கில் இருந்து மதுராந்தகனை பார்த்த வந்தியத்தேவன் வழியில் மறுபடியும் பல்லக்கை பார்த்தான். உள்ளே மதுராந்தகன் தான் இருப்பார் எண்ணி பல்லக்கை வெளிவருத்தான். அப்போது காட்சி 5. இடம் நதிக்கரை. பங்கு பெறுவோர் நந்தினி, வந்தியத்தேவன் மற்றும் பல்லக்கு தூக்கிகள். சொல்லுங்கள் ராணி,
நீங்கள் பழுவூர் இளையராணி தானே? உண்மை சொல்லி எதற்காக பல்லக்கின் மீது குதிரையை கொண்டு போகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் தேவி. ஆழ்வார்க்கடியான் உங்களை பார்த்து சில விஷயங்களை சொல்ல சொன்னார். ஆழ்வார்க்கடியான் தங்கள் இதேனா? இல்லை தேவியே, நான் ஆதித்ய கரிகாலன் நண்பன். அவர் சொல்லிதான் தஞ்சை செல்கிறேன். ஆதித்த கரிகாலன்? ஆம் தேவி, அவரோடு நின்று போர் புரிந்தவர். சரி, வழி என்று பேசுகிறேன். பல்லக்கு தூக்கிகளில் ஒற்றை எதிரி பருவத்தை காண்பித்து நான் என் அரண்மனைக்கு வரணும். காட்சியா இடம் தஞ்சை கோட்டை வாங்கி பங்கு பெறுவோர் சேந்தன் அமுதன், வந்தியத்தேவன், சின்ன பழுவேட்டரர் மற்றும் காவலர். தம்பி, நீ யார்? நான் தள்ளிக்குளத்து போய் போகாரன். என் பேர் சேந்தன். சேதா, எனக்காக ஒரு உதவி செய்வாரா? என்ன உதவி? கேளு. நான் உடனடியாக சுந்தர சக்கரவர்த்தி பார்க்க வேண்டும். இது சுந்தர சக்கரத்தை பார்க்க வேண்டுமா? மடவண்டியில் புளியாதனை தருகிறேன், தின்று விட்டு படும். சுந்தர சக்கரவர்த்தி பார்க்க நீயா? பாண்டிய சக்கரவர்த்தியா? அது என்ன ஓலை? அதை கூட சோழ வரலாற்றையே மாற்றி எழுத போகிறேன். அது ஒன்றால் முடியாதரா? வேணாம்டா, மாட்டிக்கொள்ளாதே. யாரடா நீ? எங்கே ஐயோ, செல்கிறாய்? மாட்டிக்கொண்டாயா? யாரு? பனைமரம் திருமதுரத்தை காண்பித்து கோட்டைக்குள் நுழைய பார்த்தான் அரசே. தளபதி, நான் காஞ்சியிலிருந்து வருகிறேன். இளவரசர் ஆதித்ய கரிகாலன் என்னை அனுப்பி வைத்தார். சக்கரவர்த்தியிடம் ஓலை கொடுக்க சொல்லி அவர்தான் என்னை அனுப்பினார். ஓலையை கொடு. தளபதி, அது சக்கரவர்த்திக்கு. இன்னொரு ஓலையா? அது இளைய பிராட்டிக்கு. புதிய செய்தி எழுதி நானே சக்கரவர்த்தியில் கொடுத்து விடுகிறேன். இல்லை தளபதி, ஓலை சக்கரவர்த்தியிடம் கொடுக்க சொல்லி உங்கள் அண்ணன் பெரிய பழுவேட்டரையர் தான் கூறினார். பெரியவர் கூறினார். அவர்தான் இந்த முத்திரை மோதிரத்தையும் கொடுத்தார். வழியில் கடம்பூர் மாளிகையில் சந்தித்தேனே. ஏன் முன்னரே கூறவில்லை? நீங்கள் தான் என்னை சொல்ல விடவில்லை. காவலாளி, இவனை சக்கரவர்த்தியிடம் அழைத்து செல்லுங்கள். காட்சி 7 இடம் சக்கரவர்த்தி சுந்தர சோழர் அறை. பங்கு பெறுவோர் சுந்தர சோழர், வானவன் மாதேவி, பணிப்பெண்கள், முதலமைச்சர் மற்றும் சின்ன பழுவேட்டரர். சேர நாடும் பாண்டிய நாடும் பயந்து நடக்கும் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் திருமோட சக்கரவர்த்தி சுந்தர சோழர் வாழ்க. யாரப்பா நீ? வணங்குகிறேன் அரசியே. நான் வல்லவராயன் வந்தியத்தேவன், ஆதித்ய கரிகாலன் நண்பர். இளவரசரை என்னை அனுப்பி வைத்தார். நீர் கரிகாலன் தூதுவர் என்பதை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது? இதைதான் நானும் இளவரசரிடம் கேட்டேன். அதற்கு இளவரசர் தன் தந்தை அதை அழைத்துக் கொள்வது என்று கூறினார். கடம்பூர் சென்று அங்கு நடப்பதை அப்படியே உங்களிடம் கூற சொன்னார். கடம்பூரியா? அங்கு அப்படி என்ன நடந்தது? இளவரசே, சோழ குலத்துக்கே ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. சோழ நாட்டை காக்க வேண்டியவர்களே அதை அழிக்க சதி செய்கிறார்கள். சதியா? என்ன சொல்கிறார்? ஆம் தேவி, கடம்பூரின் பெரிய பழுவேட்டை தலைமையில் சிற்றரசுகள் ஒன்று கூடி சோழ நாட்டை கைப்பற்ற துடிக்கிறார்கள். இதை கரிகாலனிடம் சென்று சொல். அவர்தான் நடக்கக்கூடாது ஏதாவது நடந்தால் முதலில் தங்களிடமும் பின்னர் இளைய பிராட்டிக்கும் கூற சொன்னார். நீ ஆதித்தனின் நண்பனா? ஆம், ராஷ்டிரகுல போரில் எம் இளவரசரோடு தோற்றோடு தோல் என்று போரிட்டேன். இந்த வாளை வைத்துதான் போர் செய்தாரா? இல்லை அரசே, இது கரிகாலனுடையது. இந்த பயணத்தை நான் மேற்கொள்ளும் போது குறுவாளை எடுத்துக்கொண்டு அவர்தான் இதை கொடுத்து அனுப்பினார். இந்த வாள் நான் அவனுக்கு கொடுத்தது, என் பட்டறையில் செய்தது. உன்னை அடையாளம் காட்டாதான் இந்த வாளை கொடுத்து அனுப்பினான். இளவரசே, நீங்கள் உடனடியாக என்னுடன் காஞ்சிக்கு வர வேண்டும். இங்கு உங்களுக்கு மிகப்பெரிய அபாயம். அபயம் என நாடி வந்தேன். அபயம் தாருங்கள் சக்கரவர்த்தி. அன்னிக்கேடுகள் அரசு அடையாளங்கள் ஒரு மிக அருகில் வருகின்றான். தளபதி, இவன் ஆதித்தனின் நண்பன், நம் விருந்தினர். இவனை நன்றாக கவனித்துக்கொள். அரசே, கோட்டை தளபதி ஓலை பிடித்து படித்து விட்டார் அரசே. இவரை அழைத்து சென்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன் தாய். பெரிய பழுவேட்டரையர் தான் முத்திரை மோதிரத்தை கொடுத்தனுப்பினார் என பொய் சொல்லி உள்ளே வந்த வந்தியத்தேவனை வானவன் மாதேவி தஞ்சை கோட்டையில் தங்க சொன்னார். அவன் எங்கே பெரிய பழுவேட்டரையரிடம் மாட்டிக்கொள்வோமோ என அஞ்சி தப்பித்து விட்டான். தப்பித்தவன் பாண்டிய மன்னன் ரவிதாசனுக்காக காத்திருந்த நந்தினியின் கதா மண்டபத்திற்கு சென்று விட்டான். காட்சி 8 இடம் நந்தினியின் கதா மண்டபம். பங்கு பெறுவோர் பணிப்பெண்கள், நந்தினி, ரவிதாசன் மற்றும் வந்தியத்தேவன். தேவரை
மாற்றம் செய்யலாம். இந்த இடையனால எழுதி வைக்க முடியும். அப்படியா? அப்படியானால் சின்ன பலவீட்டையும் தப்பித்து நான் எப்படி சரியாக ஒன்பது அறைக்குள் நுழைய முடியும்? சின்ன பலவீட்டு பெயரா? ஆம் தேவி, உங்கள் முத்திரை மோதிரத்தை காண்பித்தேன். மோதிரம் எங்கே? இதோ பத்திரமாக உள்ளது. பண்பு பிராணி நந்தினி தேவி கொடுத்த மோதிரத்தை அவ்வளவு எளிதில் தொலைத்து விடுவேனா என்ன? ஆமாம், ஆதித்த கரிகாலர்கள் சொல்லி அனுப்பியதாக கூறியிருப்பது. ஆதித்த கரிகாலர் இல்லை, உங்கள் அண்ணன் ஆழ்வார்க்கடியான். ஆழ்வார்க்கடியான் என்ன செய்கிறார்? நீலவன கண்ணன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்றார். அவர்கள் இப்போதாக முதல் சொல்லி நான் என்றோ இருக்க முடியும். இல்லை தேவி, அதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்? அந்த கண்ணன் மட்டும் உங்களை பார்த்தால் அந்த மாமாவை உனக்கு முடியும் வீட்டிற்கு அனுப்பிவிட மாட்டாரா? ஏன் 16,000 மனைவிகளையும் துரத்தியே விடுவார். முகத்திற்கு முன் புகழ்வது ஆண்களை விட முடியாது. சரி, திரும்பி கொள்ளுங்கள், புகழ்கிறேன். ஆனால் புகழ்ச்சி இருமடங்காகும். அதை பேசியே வைக்கிறோம். இப்போது நீங்கள் தான் புகழ்கிறீர்கள். பெண்களிடத்திலும் போர்க்களத்திலும் நான் முதலை காட்ட மாட்டேன். நீங்கள் தாராளமாக என் முகத்திற்கு நேராகவே புகழலாம். பெரிய பலவீட்டர் ஐயோ தேவி, நான் தப்பிக்க வேண்டுமே. ஆமா, அது என்ன ஓடு? அது இளைய பிராட்டிக்கு. உங்களை நான் தப்பிக்கிறேன். ஆனால் சொல்லுங்கள் தேவி. அவள் என்னிடம் தப்பிப்பேன். நிச்சயமாக தேவி, அழகான பெண்கள் கேட்டால் என் உயிரையும் கொடுப்பேன். அதுவும் நீங்கள் கேட்டால் 4-5 முறை கூட கொடுப்பேன். இது செய்ய மாட்டேனா? இந்த வழி அரசு, இந்த பாதை உங்களை கோட்டை தொழிலை கொண்டு செல்ல மொழியில் கருவில் இருக்கிறேன். அது கிடைக்கும் செல்ல வழி உங்கள் மயங்கி விட வேண்டாம். நான் வழியை சுரண்டே பார்க்கிறேன். அரசர் வீரபாண்டியனுக்கு நீ அளித்த சத்தியத்தை, அவருக்கு நீ அளித்த சபதத்தையும் மறந்து விட்டாயா? போதும் நட்பு, சோழர்களை அடிப்பது நம் கடமை. அதை விட்டுவிட்டு பழுவூர் ராணியானதும் அரண்மனை வாழ்வில் மயங்கி விட்டாயா? ஆமாம், மயங்கிவிட்டேன். என்ன செய்ய போகிறாய்? என் தலையை சீவ போகிறாயா? அந்த ஆதித்த கரிகாலன் எனக்கு செய்த துரோகத்தை என்றும் நான் மறக்க மாட்டேன். இதோ உன் பொற்காசு. உடனே சென்ற அந்த குட்டி புலியின் தலையை கொண்டு வா. இங்கிருக்கும் புலிகளின் தலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இடம் பழைய பங்கு பெறுவோர் குந்தவை, பாரதி மற்றும் வந்தியத்தேவன். Thank you.
ஆமானதி சேர்ந்த நமதும் சொன்னான். இதோ கம்சன் மாமாவே வந்துவிட்டாரே. கம்சராஜா என்னை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. நீங்கள் யார் என்று தெரிந்தால்தானே கம்சன் பதில் கூற முடியும். நீங்கள் யாரை சந்திப்பதற்கு பழையறை வந்தீர்கள்? சுந்தர சோழரின் ஒரே பெற்ற மகள், 2 மாவீரர்களின் ஒரே சகோதரியான சோழ குலத்து மணிவிளக்கு குந்தவி தேவியை காண வந்தேன். அவ்வளவு பெருமைகளையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான். வாருங்கள் அசைக்குள்ள கம்சன் மாமா, வாருங்கள். இளவரசியே. ஆஹா, என்ன அதிசயம்! அசுரன் ஒற்றனாக மாறிவிட்டாரே. என்ன செய்வது தேவி? ஒரு பக்கம் தெரிவிப்பட்டே தேடுகிறார், மறுபக்கம் ஒற்றனை பிடித்தால் பொற்காசுகளின் அறிவிப்பு. கம்சன் என்னை தேடி வந்த காரணம்? தேவி, கரிகாலையை கடம்பூர் அனுப்பினார்கள். அங்கே ஒரு ரகசிய நடத்தினார்கள். அங்கு இளையராணி 3 பல்லாக்கும் வந்தது. ஆனால் உள்ளே இருந்தது மதுராந்தகன். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றுதான். இந்த சதிக்கு மதுராந்தகர் முழு உள்ளத்தோடு தான் ஒப்புக்கொண்டாரா? என் கண்களால் பார்த்தேன் தேவி. அவர் ஆசைதான் துறக்கம். பேரழகிகளை விடவும் ஆசை காட்டுவது அரசமணிமுடி. இருக்கட்டும், ஆதித்த கரிகாலர் ஏதேனும் செய்தி அனுப்பியுள்ளாரா? நீங்கள் ஓலை கொண்டு வந்துள்ளீரா? ஓலை இருக்கிறது தேவி, ஆனால் அது நானே எழுதியது. வெறும் கையோடு வந்தால் நன்றாக இருக்காது என்று. கொடுங்கள். இதை கொண்டு வருபவர் மாவீரர். நல்ல தன்னடக்கம் தான். உண்மையை சொல்ல தன்னடக்கம் தேவையில்லை. நூல்கள் சொல்கின்றன தேவி. நூல்களா? எந்த நூல்? வல்லவராயர் நூலா? ஆம் தேவி. ராஷ்டிரகூட போரில் ஆதித்த கரிகாலருடன் இணைந்து போரிட்டீர்கள் அல்லவா? ஆம், எம் இளவரசரோடு தோளுக்கு தோள் நின்று போரிட்டேன். ஒரு 1000 பேரை 500 100 இதற்கு மேல் குறைக்க சொல்லாதீர்கள் தேவி. என் வீரத்துக்கு ஆபத்து. சரி, வீரர்கள் சந்திக்கும் ஆபத்து ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா? இதுதான் நீங்கள் தரும் காதல் பரிசா? நீங்கள் தான் பெரிய வீரராயிற்றே. 100 பேரை கொன்றவர் அல்லவா? அதுவும் சரிதான். கூறுங்கள் தேவி. நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கு என் தம்பி அருள்மொழிவர்மனை சந்தித்து அவனை இங்கு அழைத்து வர வேண்டும். முடியுமா? இந்த வல்லவராய் மத்தியதேவன் நீங்கள் சொன்னால் எவ்வளவு கூட போய்க்குவான். உண்மையாகவா? உங்கள் மீது ஆணையாக. எங்கே தேவி சொல்கிறேன். இந்த சோழ நாட்டு நதியில் குதியுங்கள் பார்ப்போம். ஐயோ, அது மட்டும் வேண்டாம் தேவி. சரி, இருக்கட்டும். நாளை எனது ஓலை உங்கள் கைகளில் வந்து சேரும். நீங்கள் புறப்படுங்கள். வைத்தியர் என கூறி வினாகவாணியை வந்து அழைத்து செல்ல சொல்கிறேன். தேவி, கரிகாலன் எனக்காக காத்திருப்பாரே. அவருக்கு நான் செய்தி அனுப்பிவிடுகின்றேன். அவர் காத்திருப்பார். உங்கள் உயிருக்கு 1000 பொன் விலை தலை பத்திரம். கம்சன் மாமா, எனக்கு ஒரு உதவி வேண்டும், செய்வீர்களா? மாயக்கண்ணன் கேட்டால் கம்சன் மாட்டேன் என்றா சொல்வான். பொன்னியின் செல்வருக்கு நானும் ஒரு ஓலை கொடுக்கலாமா? ஓ, கதை அப்படி போகுதா? கொடுங்க கொடுங்க. காட்சி 10. இடம் தஞ்சை மாநகர். வானதி மற்றும் இளைய பிராட்டி சுந்தர சோழரை சந்திக்க அரண்மனைக்கு வருகின்றனர். பங்கு பெறுவோர் குந்தவை, நந்தினி, பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் மற்றும் சுந்தர சோழர்.
சிறையா? ஆணி போன அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பழைய பொண்ணிற்கு தானே இங்கு மதிப்பு மிகுதி. அந்த விலங்கின் சாவி நம் கைகளில் தானே உள்ளது. அப்பா, உங்கள் உடல்நலம் எப்படி உள்ளது? இப்பொழுது பரவாயில்லை மகளே. எப்பொழுது வந்தாய்? எப்பொழுது வந்தாய் மகளே? ஆம், அந்த வல்லவரையனும் அதை பற்றி தான் சொன்னான். நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள்? இப்பொழுது என்னால் எதுவும் செய்ய இயலாத மகளே. எல்லாம் உன் சகோதரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதுவும் சரிதான் அப்பா. நீங்கள் சமீப காலமாக ஏதோ ஒரு நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களாமே? அது சமீப காலமாக இல்லை மகளே. நெடுங்காலமாகவே நான் ஒரு நிழலை கண்டு அஞ்சுகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? நான் என் இளம் வயதில் சோழ முடியை காக்க ஈழம் சென்றேன். என் களம் கவிழ்ந்தது. என்னை ஒரு ஊமை பெண், ஒரு ஊமை ராணி காப்பாற்றினார். அந்த மந்தாகினியிடம் நான் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தேன். அவளை காலம் இருக்கும் வரை காதலித்து அவளுடன் இருப்பதாக சத்தியம் செய்தேன். ஆனால் என் மந்தாகினியை நான் மறந்து இந்த மணிமுடிக்காக சோழ தேசமே வந்துவிட்டேன். என் மகளே, கவலைப்படாதீர்கள் அப்பா. அரச மணிமுடிதானே உங்களை அவர்களிடம் சேர விடாமல் தடுத்தது. அந்த சோழ முடியால் தான் என் ஊமை ராணியை நான் இழந்தேன். கவலையை விடுங்கள் அப்பா. சரி மகளே. ஒரு வழியாக தப்பித்து படையறையில் இருந்து குந்தவையை சந்தித்த வந்தியத்தேவன் விநாயகபாணியின் உதவியோடு வைத்தியராக வேடமிட்டு இலங்கைக்கு புறப்பட்டான். அப்போது வழியில் ஒற்றன் ஒருவன் கந்தமாறனை குத்திவிட்டான். அவனை பிடித்துக் கொடுக்கும்படி நல்லோரால் உழைத்தது. வந்தியத்தேவன் சாமர்த்தியமாக தப்பித்து இலங்கைக்கு புறப்பட்டான். இது ஒரு புறம் இருக்க, காஞ்சியில் ஆதித்த கரிகாலனின் ஆர்ப்பரிக்கும் கர்ஜனை பழைய நினைவுகளை சொல்கிறது. அதை காண்போம் வாருங்கள். காட்சி 11. இடம் காஞ்சிபுரம். பங்கு பெறுவோர் கரிகாலன், பார்த்திவேந்திரன் மற்றும் வளையமான். ஆதித்தா, நீ உடனடியாக தஞ்சை செல்ல வேண்டும். சோழ நாடு பெரும் ஆபத்தில் உள்ளது. உனக்கும் தம்பி அருண்மொழிக்கும் பேராபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு தானே வந்தியத்தேவனை அனுப்புகிறேன். குந்தவை பார்க்க கொண்டார். ஆதித்தா, நம் எதிரி சாதாரணமான அல்ல, சிங்கம் போன்றவன். நகம் சதையும் சேர்ந்த கிழட்டு சிங்கம் தானே. ஆனால் அவன் நம்பி அதனை பற்றி பேசாதீர்கள். நான் எக்காரணத்தை கொண்டும் தஞ்சையில் கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன் அப்படி ஒரு கோபம்? யார் நீங்க? கோபம் யாருக்கு? யாரை பற்றி பேசியதும் கோபம் கொண்டீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது அரசே. தெரியும் அல்லவா? பிறகு விட்டுவிடுங்கள். அவளை மறப்பது நான் ஒரே வழி. விட்டு விடுவதா? இளம் வயதிலிருந்து அவன் என்னவர்? அவனுக்கு ஒரு பெரிய பதவியேற்ற மனைவி இன்னொருவருடைய மனைவியை நினைப்பதை தீர்மானம் செய்யும். அவன் பெரிய பழுவேட்டை மணந்ததற்கு காரணம் நான் தான். அவன் கைகள் கூப்பியிருப்பது தாமரை ஒட்டி தூய்மை வெள்ளியது. அவர் கோவிலில் பாடும் பெண். எங்களோடு 2 பேர் இடையில் ஒட்டுமொத்த சோழ உலகம் எதிராக இருந்தது. எனது தாய், தந்தை, சகோதரர்கள் அனைவரும் என்னை எச்சரித்தார்கள். ஒரு நாள் அவர் மறைத்து போனார். தஞ்சையில் வீரபாண்டியனின் தலையை கொய்தபோது என்னிடம் கைகுப்பி வேண்டினார். அப்போது முதல் முறையாக இருந்தேன். பிறகு பழுவேட்டரின் மனைவியாக நிற்கும் போது 2வது முறையாக இருந்தேன். இந்த கள்ளம், பாட்டும், ரத்தமும்
அருண்மொழிவர்மனின் வீரத்தை பார்த்து வியந்து இலங்கை மக்கள் அவரை அரசராக்க வேண்டினர். அதற்கு பொன்னினதை கண்டெடுத்த பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் என் மணிமுடி சோழ நாட்டிற்கு தான் என்று மறுத்துவிட்டார். காட்சி 12 இடம் இலங்கை. பங்கு பெறுவோர் வந்தியத்தேவன், நம்பி, பூங்குழலி, அருண்மொழிவர்மன். ஒரு தொப்ப இலங்கைக்கு எப்படி வந்தீர்? இங்கு என்னையா செய்து கொண்டிருக்கிறீர்? நீர் என்ன செய்கிறீரோ அதைத்தான் நானும் செய்கிறேன். புத்தடிகாரர்களை சுற்றி பார்க்க வந்தேன். உண்மையாய் கண்டுபினார்கள். எம்பெருமான் கனவில் வந்து சொன்னார். யார்டா நீ? மூளை கொடு. ஐயோ, நீ பெரிய வீரனோ? கொடுக்காவிட்டால் என்ன செய்வாய்? முதலில் உன் முகமுடியை கலற்று. ஐயோ, இளவரசரே, நீங்களா? அது இளவரசர் அருண்மொழிவர்மனடா? இளவரசே, மன்னித்து விடுங்க. பொன்னியின் செல்வன் வாருங்க. பொன்னியின் செல்வன் வாருங்க. பரவாயில்லை, எனக்கு நல்ல ஒரு ஆணையாளர் அனுப்பி இருக்கிறார். வீரரே, அழகிய இலங்கைக்கு வருகிறேன். நன்றி இளவரசே. அதில் ஒன்றுமில்லை இளவரசே. நீங்கள் உடனடியாக புறப்பட்டு பலரைக்கு வர வேண்டுமா? நம்பி, தங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒன்றுமில்லை போலவே. பெருமான் அருள், நான் சேவகன். இளவரசே, உங்களுக்காக இன்னொரு ஓலையும் இருக்கிறது. கொடுங்கால இளவரசி வானதிகிரி கொடுத்து அனுப்பினாள். நீர் இந்த வேலையெல்லாம் செய்வீரோ? இளவரசி படிக்கட்டும், நான் நமக்கு மீன் குழம்பு சாப்பிடலாம். உபச்சரம், நான் ஒரு வீர வைஷ்ணவனடா. இளவரசே, உங்களை பத்திரமாக பழையருக்கு அழைத்து வரும்படி தேவி ஆணையிட்டிருக்கிறார். வேண்டாம் இளவரசரே, வழியில் பாண்டி ஆபத்துதவிகள் நிறைந்துள்ளன. நீங்க எங்க செல்வது ஆபத்து. எனக்கு சக்கரவர்த்தி நாணயம், பிறகு எந்த முடிவானாலும் இருக்கிறேன். இளவரசி தங்களை காண தோணிக்காரன் பெண்ணுரைத்து வந்திருக்கிறார். தோணிக்காரன், வர சொல்லுங்க. தேவை இளவரசி. சமுத்திரகுமாரி, நீயா? என்னை நினைவில் வைத்திருக்கிறாயா? தங்களை மறக்க முடியுமா? என் தோணியில் நீங்கள் பயணம் செய்யும் பெரும் வாக்கியம் எனக்கு கிடைத்தது. சரி, என்ன விஷயம் சொல். அது இளவரசரை தங்களை சிறை செய்து வரும்படி சக்கரவர்த்தி ஆணையிட்டிருக்கிறார். வேண்டாம் இளவரசே, சதி போட்டு தெரிகிறது. சரியாகவே இருந்தால் சக்கரவர்த்தி நாணயம் ஏற்றுதான். சமுத்திரகுமாரி, நன்றாக பார்த்தாயா? அது சக்கரவர்த்தி நாணயம் வந்த சோழ நாட்டு படகு தானே? ஆம் இளவரசரே, என் 2 கண்களால் பார்த்திருக்கு. சோழ தேசத்து கப்பல் தான். சரி, அப்படியானால் என்னை தொண்டை மாநாட்டு நகருக்கு அழைத்துச் செல்வாயா? உத்தரவு இளவரசே. நானும் வருகிறேன் இளவரசே. நான் மட்டும் சும்மாவா? நானும் வருகிறேன் இளவரசே. படகு புறப்பட்டது. கடலில் சீற்றம். பாண்டி ஆபத்துதவிகள் கப்பலை மூழ்கடித்துவிட்டனர். ஆனால் ஒரு பூமை ராணி அவர்களை காப்பாற்றிவிட்டார். இளவரசே, உங்களை காப்பாற்றிய பெண்மணியார் எங்கேயும் பார்த்த முகம் போல் தெரிகிறதே. அவள் பெயர் உமைராணி. அவள் என்னை காப்பாற்றுவது முதல் முறை அல்ல. ஆம், என்னை ஏன் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் சிறு வயதில் காவிரி ஆற்றில் விட்டீர்கள். அந்த பொன்னித்தாய் தான் உங்களை மீட்டெடுத்துக் கொடுத்தார். அதனால்தான் பொன்னி நதி கண்டெடுத்த செல்வர் பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறது. என்னை காப்பாற்றிய பொன்னித்தாய் அந்த உண்மையானது. அவள் முகம் ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஆனால் இன்னும் மர்மமாக வல்லவர. ஐயோ இளவரசே! இளவரசருக்கு குளிர்ஜுரம் ஏற்பட்டதால் வைத்தியத்திற்காக உடனடியாக நாகை சூடாமணி விகாரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். காட்சி 13 இடம் வணிகுணம். பங்கு பெறுவோர் ரவிதாசன், நந்தினி மற்றும் பாண்டி ஆபத்துதவிகள்.
படைகளுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி கடம்பூர் சம்புவராயன் மகன் கந்தமாறனை தன் மாய வழக்கில் வீழ்த்தி கரிகாலருடனை சந்திக்க வேண்டும் என ஓலையை கொடுத்தனுப்பினார். இளவரசர் உறுதியாக கடம்பூர் செல்ல முடிவெடுத்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. காட்சி 14. இடம் கடம்பூர் மாளிகை. பங்கு பெறுவோர் ஆதித்த கரிகாலர், பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர், அமைச்சர்கள், நந்தினி மற்றும் பாண்டியாபத்துதவிகள். என்ன பழுவூர் பாட்டா, ரகசிய கூட்டம் எல்லாம் முடிந்து விட்டதா? இளவரசே, வாருங்கள் இளையராணி. வருகிறது. என்ன பழுவூர் பாட்டா, எங்களை ஆளாக்கி அரச மணிமுடியை மட்டும் மதுராந்தகனுக்கு சூட்ட திட்டமோ? இளவரசே, மருதமகனை உண்மையான அரசர். அவர் அரியணை ஏறுவதில் தவறொன்றும் இல்லையே. இளவரசே, நீங்களே கூறுங்கள், மணிமுடி யாருக்கு உரியது? கண்டராதித்தன் இறந்த பிறகு அவர் தம்பி சக்கரவர்த்திக்கு அளித்தார். அதை திருப்பி அவரது மகன் மதுராந்தகனுக்கு அளிப்பதுதானே நீதி? நீதி சரி. மணிமுடியை மதுராந்தகனை சூட்டி விடுங்கள். எனக்கு எனது அனைத்து படைகளையும் கொடுங்கள். நான் போர் தொடுத்து ஜெயிப்பதும் அனைத்தும் எனக்கே உரியது. போய் மதுராந்தகனை அழைத்து வாருங்கள். உத்தரவு இளவரசே. பாட்டா, இந்த முறையாவது மதுராந்தகனை பகிரங்கமாக அழைத்து வாருங்கள். எப்போதும் போல இளையராணியின் மூடு பல்லக்கில் அல்ல. இடம் ராணி நந்தினியின் அறை. பங்கு பெறுவோர் நந்தினி, வந்தியத்தேவன் மற்றும் பெரிய பழுவேட்டரையர். வானில் தோன்றிய விண்மீன் வேலையை காட்டத் தொடங்கியது. கரிகாலரின் உயிரை பறிக்க பாண்டிய ஒற்றர் கூட்டம் நந்தினியின் தலைமையில் தீவிரமாக செயல்படத் தொடங்கியது. இந்நிலையில் வந்தியத்தேவன் கரிகாலருக்கு தெரியாமல் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தார். பெரிய பழுவேட்டரையர் நந்தினியின் சதித்திட்டங்களை தெரிந்து கொண்டு தஞ்சை செல்லாமல் பாதி வழியிலேயே திரும்பிவிட்டார். அவரும் கடம்பூர் மாளிகையில் நுழைந்தார். சென்று விடுங்கள். இளவரசர் என்னை வரவே கூடாது என்று ஆணையிட்டிருந்தார். மீறி வந்துவிட்டேன். உங்களிடம் ஒரு கோரிக்கை தேவி. என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன். நிச்சயமாக எனது பணியை தீர்த்துக் கொள்வேன். வேண்டாம் தேவி, வேண்டாம். அந்த வாளை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்களேன். நந்தினி, நந்தினி. இளவரசர் காதில் வாழ்வுத சத்தம் கேட்டிருக்கிறது. வாளில் இல்லாவிட்டால் அவர் சந்தேகப்படுவார். மறைந்து கொள்ளுங்கள். நந்தினி, நந்தினி. ஓ, என்ன பழுவூர் ராணி, என்னை கொல்வதற்கான திட்டமெல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? இது என்னை வரவேற்க எடுத்த வாளா? வீரமிக்க இளம்புலிகளை வரவேற்க சரியான முறை அதுதானே? நீ அனைத்தையும் மறந்திருப்பேன் என்று நினைத்தேன். நீங்கள் எல்லாவற்றும் மறந்துவிட்டீர்களா? இப்படி சிறு சிறுகாக என்னை கொல்வதற்கு பதிலாக ஒரேடியாக உங்கள் கையால் பூமாலை சூடிக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். இந்த வாழையாக சூடிவிடுங்கள். இரண்டு உனக்கு நான் செய்ததற்கு நான் தான் சாக வேண்டும் நந்தினி. வாழச்சத்திரம் வழியெடுத்து விட்டார். ஆதித்த கரிகாலர் மர்மமான அருகில் இறந்து போனார். அவரை தூக்கி வந்த வந்தியத்தேவனை சிறை வைத்தனர். காட்சி 16. இடம் சிறைச்சாலை. பங்கு பெறுவோர் மற்றும் வந்தியத்தேவன். உன் பெயர் என்னப்பா? என் பெயர் கருத்திருமன். சோழ நாட்டை பற்றிய பல ரகசியங்களை தெரிந்தவன். ஆட்சியை கைப்பற்ற துடிக்கும் மதுராந்தகர் சோழ நாட்டு
அவன் பாண்டிய நாட்டுக்காரன். என்னையா சொல்கிறாய்? ஆம், பல ஆண்டுகளுக்கு முன்பு வீரபாண்டியன் ஊமை ராணியை ஏமாற்றி கர்ப்பமாக்கி விட்டார். அவர் நிறை மாத கர்ப்பிணி. அந்த சமயத்தில் செம்பியன் மாதேவியும் கர்ப்பிணி. ஊமை ராணிக்கு 2 குழந்தைகள் பிறந்தன, ஒரு ஆண் ஒரு பெண். செம்பியன் மாதேவியின் ஒரு ஆண் குழந்தை இறந்து பிறந்ததாக கருதப்பட்டது. ஆனால் அந்த குழந்தை உண்மையிலேயே இறக்கவில்லை. அந்த குழந்தைதான் சோழ நாட்டு பூக்காரராய் இருக்கும் சேந்தனான். ஊமை ராணி 2 குழந்தைகளை பெற்று போட்டு சென்று விட்டார். அதில் ஒருவர்தான் நந்தினி, மற்றொருவர் தான் இப்போது முடிசூடு துடிக்கும் மதுராந்தகர். பாண்டிய நாட்டு மதுராந்தகரை நாம் செம்பியன் மாதேவி வளர்த்து வருகிறார். ஐயோ, இந்த உண்மைகள் அனைத்தும் உடனடியாக அருள்மொழி தேவிக்கு தெரிய வேண்டுமே. சோழ நாட்டின் இந்த மர்ம ரகசியம் செம்பியன் மாதேவி மூலமாகவும் வந்தியத்தேவன் மூலமாகவும் சோழ நாடு முழுவதும் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காட்சி 17. இடம் பட்டாபிஷேக மண்டபம். இந்த மனிதனுக்கு நான் தகுதியானவன் அல்ல. இத்தனை நாட்கள் சோழ நாட்டு அரியணை ஏற ஆசைப்பட்டவன் உண்மையான சோழகுல வாரிசே அல்ல. உண்மையான சோழகுலத்து வாரிசு கண்டராதித்தரின் உண்மையான மகன் சேந்தன். இன்றிலிருந்து மதுராந்தக உத்தம சோழர் என அழைக்கப்படுவார். மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க! மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க! மதுராந்தக உத்தம சோழர் வாழ்க! இந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஆசீர்வாதமும் வாழ்த்துக்கள். ஸோ இது மட்டும் இல்லை, இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த ரோல் எடுத்து செய்யக்கூடிய அந்த காவலர்ல இருந்து பெரிய மகாராணி மகாராஜா அவர்களுமே வந்து அவங்களுடைய ரோலை வந்து தத்ரூபமாக பண்ணாங்க. உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் நீங்கள் எல்லாம் பெரிய நடிகர் நடிகைகள் இயக்குநர்களாக வர எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காவேரி ஆறு வந்து புறப்படுற இடத்த பார்க்கும்போது தலக்காவேரி 846 கிலோமீட்டர் பயணிக்குது. அந்த தலக்காவேரியுடைய மேலே பார்க்குற போது அப்படியே அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதிக்கு கீழே ஒரு மிகப்பெரிய பிரளயமே போயிட்டு இருக்கும். அது மாதிரி வாழலட்சுமிங்கிற ஒரு தலக்காவேரியில் பிறந்து இந்த இடத்துல 4 ஆண்டுகள் கல்வி பயின்று வாழ்நாள் முழுக்க பயணிக்கக்கூடிய அனைத்து இடத்தையுமே வளமாக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்களை மனதார அனைவர் சார்பாகவும் பாராட்டி மகிழ்கிறேன். வாழ்க அவர்களுடைய வளர்காரர்களுடைய புகழ். நன்றி.
போல நான் திட்டமில்லா சீரும் சிறப்புமா நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் சிறந்த பெருந்தேச கனவினை சந்தித்தோம் கடும் போரின் கெடுவினை உந்தித்தோம் கொடும் கூற்ற பகையளித்தோம் மன்னித்தோம் அடி வீழ்ந்த பகைவரை கண்டித்தோம் எதிர் நின்ற கயவரை கண்டித்தோம் அடங்காரை சிறையெடுத்தோம் கற்பித்தோம் உயிர் சோழம் என ஒப்பித்தோம் அதை வேதம் என வேகம் தொட்டு வானம் கட்டு வேங்கை புலி மயம் நாட்டு